ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21/7/2024 எஸ்டிடி டிஆர்பிக்கான மேக்ஸ் கொஷினுக்கான ஆன்சர் கீ வித் ப்ரூஃபோடு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி என்னென்ன சப்ஜெக்ட்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷு, தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு, சயின்ஸு, சோஷியல் இந்த 5 சப்ஜெக்ட்டும் நம்ம பார்த்துட்டோம். மேக்ஸ் மட்டும் பார்க்காம இருந்துச்சு. நம்ம அந்த 5 சப்ஜெக்ட் அதாவது தமிழ் எலிஜிபிள் சேர்த்து 5 மொத்தம் அந்த 5க்கான ஆன்சர் கீ வித் ப்ரூஃபோட எந்த புக்கில் எந்த பேஜில் இருக்குன்ற முதற்கொண்டு பார்த்தாச்சு. அதை பார்க்காதவங்களுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். உங்களுக்கு எஸ்டிடி தொடர்பான ஏதாவது சந்தேகம் இருக்குது, கட் ஆஃப் பற்றி ஏதாவது டிஸ்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம், ஓகேங்களா? இது வந்து டைப் டி கொஸ்டின் பேப்பர். இது அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து இந்த கொஸ்டின் தான் இருக்குது. என்ன அப்படின்னா 2.5 மீட்டர் ஆரம் உள்ள வட்ட வடிவ பூமாலை உருவாக்க டேஷ் மீட்டர் நீளத்திற்கு மேல் பூச்சரம் தேவை. இந்த சம் வந்து டைரெக்டாக புக்கில் இல்லை, இந்த மாடலில் சம் இருக்கும். இது என்ன, இதில் சிம்பிள் சம் தான். என்ன அப்படின்னா வட்டத்தின் சுற்றளவு கண்டுபிடிக்கிற வேலை தான். இந்த வட்டத்தின் ஒரு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2.5 ஆரம். இது பாயிண்ட் நடுமைய சென்டர் பாயிண்ட்டு. 2.5 மீட்டர் ஆரம் உள்ள வட்ட வடிவ பூமாலை உருவாக்க எவ்வளோ மீட்டர் நீளத்திற்கு மேல் பூச்சரம் தேவைன்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம ஆரம் 2.5ன்னு எடுத்துக்கிட்டு நீங்கள் வட்டத்தினுடைய சுற்றளவு தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஈஸியாக இது போடலாம். ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஃபார்முலா எல்லாருக்குமே இது மறக்காது, எல்லாருக்குமே தெரியும். இப்போ அது எப்படி போடலான்னு பார்க்கலாம். வட்டத்தின் சுற்றளவு ஈக்குவல் டு 2πr. 2 × பையோட வேல்யூ 22/7 எல்லாருக்கும் தெரியும். இல்லைனா 3.14 அதுவும் நீங்கள் போடலாம். இது கேன்சல் பண்ணுறது ஈஸியாக நம்ம எப்படியே போட்டுக்கலாம். இன்ட்டு ஆர் வந்து 2.5 மீட்டர், அப்போ 2.5 அப்படியே வச்சுக்கோங்க. ஆருக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். அடுத்தது நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சுருக்கியிருக்கேன். 2 × 22 பெருக்குன்னா 44 பெருக்கல் 2.5 டிவைடட் பை 7. இப்போ 44ஐயும் 2.5 பெருக்கியிருக்கேன். அது இங்கே பெருக்கி இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். 110.0. இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 இருக்கனால இது விட்டுடலாம். மீதி 110 அப்படியே போட்டுக்கோங்க. 7 கீழே டிவைடில் போடணும். இப்போ 110 7ஆல் டிவைட் பண்ணணும். 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குது பாருங்கள். அதோட டிவைட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன கிடைக்குது, 15.714ன்னு கிடைக்குது. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா 15க்கு மேல்னு அர்த்தம். ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் நம்பர் வந்திருக்கு இல்லையா, அப்போ 15க்கு மேல். அப்போ அதே தான் கொஸ்டின்லையும் கேட்டிருக்காங்க. டேஷ் மீட்டர் நீளத்திற்கு மேல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 15 மீட்டர் நீளத்திற்கு மேல் தான் கரெக்டான ஆன்சர். இதுக்கு மேலே ஆன்சர் வந்து 16, 17 அப்படின்னு ஆப்ஷனில் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணலாம். இதுக்கு மேலே பெரிய நம்பர் எதுவுமே ஆப்ஷனில் இல்லை. 15 தான் வந்து லாஸ்ட் நம்பராக இருக்குது, பெரிய நம்பராக இருக்கிறதுலே பெரிய நம்பராக இருக்குது. இப்போ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி. இது எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாபிக், அதாவது வட்டத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா அந்த டாப்பிக்கு. அப்புறம் வட்டத்தின் சுற்றளவு எப்படி கண்டுபிடிக்கிறது அதை வச்சு சம்மு நிறைய இருக்குது. ஆனால் இந்த சம்மே கொடுக்கல, அந்த மாடலில் இந்த சம் கொடுப்பாங்க, ஓகேங்களா? நீங்கள் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்களே தான் புரிஞ்சுட்டு இதை போடணும். பேஜ் நம்பர் 25 இருக்குது 7th ஸ்டாண்டர்ட் புக்கில். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஒற்றைப்படை எண்ணின் வர்க்கமானது இந்த பொது வடிவத்தில் இருக்கும். இதுக்கும் கண்டிஷன் இருக்குது. என்ன அப்படின்னா இது ரிசல்ட் ஒன்று இருக்குது. என்னென்னா இது 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 28 இருக்கும். டெஃபினேஷன் மாதிரி இருக்கும், ஒரு ரிசல்ட் மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னா ஒற்றைப்படை எண்ணின் வர்க்கமானது ஒரு ஒற்றை எண், இரட்டைப்படை எண்ணின் வர்க்கமானது ஒரு இரட்டை எண் அப்படின்னு ஒரு ரிசல்ட் இருக்கும். பேஜ் நம்பர் 28 பாருங்கள், 8th ஸ்டாண்டர்ட் புக்கில். இது ஈஸியானது தான். எப்படி போகிறது அப்படின்னா எம்முக்கு நீங்கள் வேல்யூ கொடுக்கணும். ஆப்ஷனில் இருக்கு இல்லையா, எம் இருக்கு இல்லையா, அந்த எம்முக்கு நீங்கள் 1 2 3 4ன்னு வேல்யூ கொடுக்கலாம். வேல்யூ கொடுக்கக்குள்ளார உங்களுக்கு அதில் வந்து வர்க்க எண்கள் கிடைக்கணும். இருந்துச்சு அப்படின்னா அதான் வந்து கரெக்டான ஆப்ஷன், ஓகேங்களா? இப்போ ஒவ்வொன்றா நம்ம வேல்யூஸ் கொடுத்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 8m எடுத்துக்கலாம். இல்லை எம்முக்கு 1ன்னு கொடுங்க, 8 வரும். எம்முக்கு 2ன்னு கொடுங்க, 16 வரும். 8 2 16 இல்லையா, அந்த எம்முக்கு பதிலாக 1 2ன்னு கொடுக்கணும். எம்முக்கு 3 கொடுங்க, 8 3 24. எம்முக்கு 4 கொடுங்க, 8 5 40. 8 4 32. அடுத்து 8 5 40, 5 கொடுத்தா இப்படி போகுது. இந்த நம்பரில் வர்க்க எண்களே இல்லை, ஓகேங்களா? இது இந்த நம்பரில் ஒரு வர்க்க எண்கள் கூட இல்லை, கியூபிக் நம்பர் தான் இருக்குது. இது 2 கியூப்னு சொல்லலாம், இது 4 ஸ்கொயர்னு சொல்லலாம். இது ஒன்று மட்டும் இருக்குது, ஆனால் அது ஒற்றைப்படை எண்களில் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? வர்க்க எண் வர்க்கம் வந்து ஒற்றைப்படை எண்ணாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது இரட்டைப்படை எண்கள் இருக்குது, அப்போ அது வராது. அப்போ ஆப்ஷன் பியை பாருங்கள், 8m - 1. எம்முக்கு நீங்கள் வேல்யூ கொடுங்க 1 2ன்னு. எம்முக்கு 1 கொடுத்தா 8 1 8, 8ல் 1 போச்சுன்னா 7. எம்முக்கு 2 கொடுங்க, 8 2 16, 14ல் 1 போச்சுன்னா 15. எம்முக்கு 3 கொடுங்க, 8 3 24, 24ல் 1 போச்சுன்னா 23. இதெல்லாம் ஒற்றைப்படை எண்களாக இருக்குது, ஆனால் வர்க்கமாக இல்லை.
அப்போ ஆன்சர் வந்து பியும் கிடையாது. அடுத்தது ஆப்ஷன் சி பாருங்கள், 8m + 3. இப்போ எம்முக்கு 1 2 3 கொடுங்க, 8m + 3. எம்முக்கு 1 கொடுங்க, 1 கொடுத்தா 8 1 8, 8 3 11. எம்முக்கு 2 கொடுங்க, 8 2 16, 16 3 19. இங்கே 19 போடணும். அடுத்து 8 எம்முக்கு 3 கொடுங்க, 8 3 24, 24 3 27. எம்முக்கு 4 கொடுங்க, 8 4 32, 32 ஒரு 3 35. இதுலேயும் வர்க்க எண்கள் நம்மளுக்கு கிடையாது, கியூபிக் நம்பர் தான் இருக்குது. என்னென்னா இது என்ன சொல்லலாம், 3 கியூப்னு சொல்லலாம். 3 3 9 9 3 27. இது வந்து கன எண். ஓகேங்களா, அப்போ இதுவும் வராது ஆன்சர். இப்போ 4th 3 ஆப்ஷன்லேயும் 3 ஆப்ஷனும் தப்பு. அப்போ 4th ஆப்ஷன் நான் பார்க்குறேன், இதுக்கு சரியாக வரும்னு நினைக்கிறேன். 8m + 1. எம்முக்கு 1 கொடுங்க, 8 1 8, 8 கூட 1 கூட்டினா 9. அடுத்து எம்முக்கு 2 கொடுங்க, 8 2 16, 16 1 17. எம்முக்கு 3 கொடுங்க, 8 3 24, 24 1 25. எம்முக்கு 4 கொடுங்க, 8 4 32, 32 1 33. எம்முக்கு 5 கொடுங்க, 8 5 40, 41 41. எம்முக்கு 6 கொடுங்க, 8 6 48, 48 1 49. ஓகேங்களா, இப்போ இதில் ஸ்கொயர் வேல்யூ வந்திருக்கான்னு பாருங்கள். 9 வந்திருக்கு, 25 வந்திருக்கு, 49 வந்திருக்கு. ஓகேங்களா, மற்ற இதெல்லாம் வரல. 9 எப்படி எழுதலாம், 3 ஸ்கொயர்னு எழுதலாம். 25 எப்படி எழுதலாம், 5 ஸ்கொயர்னு எழுதலாம். 49 எப்படி எழுதலாம், 7 ஸ்கொயரில் எழுதலாம். இதெல்லாம் பாருங்கள் ஒற்றை எண்களாக இருக்குது பாருங்கள், 3 5 7. இந்த ஸ்கொயர் வேல்யூஸ்லாம் பாருங்கள் ஒற்றைப்படை எண்ணாக இருக்குது. இப்படி தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஒற்றைப்படை எண்ணின் வர்க்கமானது ஒரு ஒற்றைப்படை எண். அதுக்கான பொது வடிவம் எப்படி இருக்கும் அப்படிங்க. மற்ற நம்பர்லாம் விட்டுருங்க, மற்ற 3 நம்பர் வந்திருக்கு இல்லையா, இதுக்கு மேலேயும் நம்பர் வரும். ஓகேங்களா, அப்படி வந்தாலே ஆன்சர் ரைட்டு. மற்ற 3 ஆப்ஷன்லையும் அது நம்பர் 1 கூடவே வரல. இல்லை, இரட்டைப்படை எண்களில் வர்க்கங்கள் தான் வந்துடுது. ஒற்றைப்படை எண்ணின் வர்க்கம் ஒற்றைப்படை எண், அது வந்து ரிசல்ட்டு, அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. இது 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 28 இந்த ரிசல்ட் இருக்கும். அப்போ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி, 8m + 1. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கொஸ்டின், ஆன்சர் பண்ணக்கூடிய கொஸ்டின். இது ஈஸியானது. முக்கோணத்தின் கோணங்கள் 3x - 40 டிகிரி, x + 20 டிகிரி மற்றும் 2x - 10 டிகிரி எனில் எக்ஸின் மதிப்பு கேட்டிருக்காங்க. இந்த சம் அப்போ டேரெக்டாக புக்கில் இருக்குது. எந்த புக்கில் அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 194 இருக்கும். ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இது எப்படி போடலான்னு பார்க்கலாம். மொத்தம் இது எப்படி போடணும்னு சொல்லிடுறேன். முக்கோணத்தின் கோணங்கள் பார்த்திங்கன்னா, ஒரு முக்கோணத்தில் 3 கோணங்கள் இருக்கும். முக்கோணத்தின் கோணங்கள்னாலே இதுதான், 3 கோணங்கள் உள்ளது. இந்த 3 கோணங்கள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதில் இந்த எக்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க. இப்போ இது எப்படி போடணும் அப்படின்னா, இதுக்கு ரிசல்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, முக்கோணத்தின் கோணங்களின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி, அது 180 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 3 கோண அளவுகளை கூட்டணும் அப்படின்னா அது 180க்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 3 கோண அளவுகளையும் கூட்டி அதுக்கு ஈக்குவல் 180ன்னு போட்டால் நம்மளுக்கு ஆன்சர் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, சரி அது எப்படி போடலான்னு பார்க்கலாம். இதோ போட்டிருக்கேன் பாருங்கள். முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. இப்போ 3 கோணங்களை நாங்கள் எழுதியிருக்கேன் கிடையாது. 3x - 40 டிகிரி இது ஒரு கோணம். அடுத்து x + 20 டிகிரி இது ஒரு கோணம். 2x + 10 டிகிரி இது ஒரு கோணம். இது எதுக்கு ஈக்குவல், 180 டிகிரிக்கு ஈக்குவல். இப்போ எக்ஸ்லாம் இருக்கிறது தனியாக கூட்டுங்க. இங்கே ஒரு 3x, இது ஒரு 3, இதில் 1 இருக்குன்னு அர்த்தம். ஒரு x இருக்குது, இது ஒரு 2. இப்போ 3 1 4, 4 2 6. அப்போ 6x - 6x போட்டுக்கோங்க. அடுத்த நம்பர் பாருங்கள் 40. ஃபஸ்ட்டு மைனஸ் ஒரே குறியுடைய நம்பரை ஃபஸ்ட்டு கூட்டிக்கணும். ஒரே குறியுடையது எதுன்னு பாருங்கள், -40 இருக்குது, -10 இருக்குது. -40 -2 ஒரே குறியுடையாக இருக்கனால கூட்டிக்கணும். -40 -10 கூட்டினா -50 வரும். திருப்பி வேறு என்ன நம்பர் இருக்குது, 20. இப்போ வெவ்வேறு குறியாக இருந்ததுன்னா -50 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இது வேறு குறியுடையது, இது ப்ளஸ் நம்பர், அப்போ 20. இது ப்ளஸ்ஸு மைனஸ் எப்படி இருந்ததுன்னா அது கழிக்கணும். 0 0, 5ல் 2 போச்சுன்னா 30. இது ரெண்டுத்தில் எது பெரிய நம்பரோ, பெரிய நம்பருக்கு முன்னாடி என்ன குறி இருக்கும் அதுதான் முன்னாடி போடணும். பெரிய நம்பர் 50, 50க்கு முன்னாடி மைனஸ் இருக்குது, அப்போ -30. இப்போ இதை கூட்டி கழிச்சு பார்த்தோன்னா நம்மளுக்கு என்ன வரும், -30 டிகிரி வரும். இந்த எக்ஸ்லாம் கூட்டினோன்னா நம்மளுக்கு 6x வரும். அதுதான் அடுத்த ஸ்டெப்பில் போட்டிருக்கேன். ஈக்குவல் டு 180 டிகிரி. அடுத்து என்ன செய்யணும், நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தேவை. அப்போ இங்கே இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் அங்கே கொண்டு போயிடலாம். இந்த -30 டிகிரி அந்த பக்கம் போயிடுச்சுன்னா +30 டிகிரி. 180 + 30 கூட்டணும் அப்படின்னா 210 டிகிரி. அப்போ எக்ஸோட வேல்யூ தேவை அப்படின்னா எக்ஸை வச்சுட்டு எக்ஸ் கூட என்ன இருக்குது, 6 பெருக்கிட்டு இருக்குது, அந்த பக்கம் வகுத்தல்ல போயிடும். இப்போ 210 ÷ 6, 210 6ஆல் அடித்தோம் அப்படின்னா
35. இதோ வகுத்து கூட இங்கே போட்டுருங்க பாருங்கள். 3 18 மீதி 3 அந்த 0 இருக்குங்க. 5 30. அப்போ ஆன்சர் என்னென்னா 35 டிகிரி. அப்போ எக்ஸோட வேல்யூ 35 டிகிரி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேங்களா? வெரி ஈஸியான சம் இது. இது எல்லாருமே போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின், sin a minus b ஈக்குவல் டு 1/2 cos a plus b ஈக்குவல் டு 1/2 எனில் a மற்றும் b இன் மதிப்பை காண்க. ஓகேங்களா? இதுக்கும் ஒரு டேப்லர் காலம் இருக்குது. sin 0 டிகிரிக்கு என்ன, 30 டிகிரிக்கு என்ன, 45 டிகிரிக்கு என்ன வேல்யூ, 60 டிகிரிக்கு என்ன வேல்யூ, 90 டிகிரிக்கு என்ன வேல்யூ, அதுக்குன்னு வேல்யூஸ் இருக்குது. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த a மைனஸ் b இருக்கு இல்லையா, இதில் அதை வச்சு தான் நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். ஆப்ஷன்லேருந்து நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஆப்ஷன் ஒன்று ஒன்றா எடுத்து ஏவுக்கும் பிக்கும் இங்கே வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா அதை கழித்து போடக்குள்ளார சைன் எத்தனையோ ஒரு டிகிரி வரும். இந்த நம்பர் தான் நாங்கள் போட போகிறீங்க. இங்கே 45 இங்கே 45 இது அங்கே போட்டிங்கன்னா அங்கே 0 வரும். அப்போ சைன் 0 டிகிரி 1/2 அது கரெக்டாக நம்ம பார்க்கணும். அந்த ரிசல்ட் 0 டிகிரிக்கு என்ன இருக்கோ அது கரெக்டாக இருந்துச்சுன்னா அதுதான் வந்து ஆன்சராக நம்ம எடுத்துப்போம். இப்போ நம்ம நான் போடக்குள்ள உங்களுக்கு தெரியும். இங்கே அந்த டேப்லர் காலம் எப்படி போகிறதுன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நம்பர் பார்த்தீங்கன்னா 1 கால் 1/4 அரை முக்கால் 1 இப்படி எடுத்துக்கணும். இதில் கொடுத்துருக்கிறது சைன் காசு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதனால 2 லைன் மட்டும் போட்டால் போதும். சைனுக்கும் காசுக்கு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஓகேங்களா? இப்போ இந்த நம்பர் நம்மளே எடுத்துக்கிட்டு இது என்ன செய்யணும் அப்படின்னா, இது வந்து 0 டிகிரி, இது 30 டிகிரி, இது 45 டிகிரி, இது 60 டிகிரி, இது 90 டிகிரி. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இது இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் ரூட் எடுக்கிறீங்க, எல்லா நம்பரையும். இப்போ 0க்கு ரூட் எடுத்தால் 0, 1/2 நான் என்ன நல்லா இங்கே போடுறேன், தெளிவாக தெரிகிற மாதிரி போடுறேன் வேறு கலரில். 0 கால் அரை முக்கால் 3/4 1 இது எல்லாத்துக்கும் ரூட் எடுக்கிறீங்க. ரூட் எடுத்திங்கன்னா ரூட் எடுக்கிற வேல்யூ தான் சைனோட வேல்யூ. அடுத்தது சைனை தலைகீழ போகிறது தான் காசோட வேல்யூ. இப்போ இதுக்கு 0க்கு ரூட் எடுத்தால் 0, 1/4க்கு ரூட் எடுங்க. 1/4க்கு இப்படி ரூட் எடுத்திங்கன்னா என்ன வரும், 1க்கு தனியாக ரூட் வரும், 4க்கு தனியாக ரூட் வரும். அப்போ 4க்கு ரூட் எடுத்தால் 2, அப்போ 1/2 வரும். 1/2க்கு ரூட் எடுத்தால் 1/√2 வரும். 3/4 ரூட் எடுத்தால் 3க்கு ரூட் எடுக்க முடியாது. அப்போ ரூட்குள்ளே அதை போட்டுட்டு 4க்கு ரூட் எடுத்தால் 2 வரும். இதை நீங்கள் அப்படியே திருப்பி எழுத வேண்டியதான் காசில். √3/2 இந்த பக்கத்தில் இருக்கிறது இங்கே எழுதணும். 1/2 1/√2 1/2 0 இப்படி தான் எழுதிக்கணும். ஓகேங்களா? இதுதான் இங்கே முக்கியம். இந்த 2 மட்டும் கண்டுபிடிச்சா போதும், மற்றது எதுவும் நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ தான் சம்முக்கு போகணும். சம்மில் அங்கே ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, இந்த நம்பரை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சைன் இப்போ இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா, வேல்யூ கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த வேல்யூ என்னென்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது 0 டிகிரி, 0 டிகிரி இது, அடுத்தது 30 டிகிரி, அடுத்தது 45 டிகிரி, அடுத்தது 60 டிகிரி, அடுத்தது 90 டிகிரி இங்கே வரும். 90 டிகிரின்றது இங்கே 1க்கு ரூட் எடுத்தால் 1, அப்போ 1 இங்கே வரும். சாரி, இந்த 1 இங்கே முன்னாடி இங்கே போடணும். இன்னொரு தடவை நான் அந்த டேபிளே நான் போட்டுறேனே. 0 டிகிரி 30 45 60 90 90 டிகிரி நான் வச்சுக்கோங்க. அப்போ இங்கே சைன் இப்போ எழுதுக்குள்ளார முதல்ல 0 கால் அரை முக்கால் 1 இதுக்கெலாம் ரூட் எடுக்கிறோம். 0 1/2 1/√2 √3/4 1. அடுத்து காசு எப்படி எழுதணும்னா அங்கே அந்த ரைட் சைடில் இருக்கிறது இந்த பக்கம் வரணும். 1 √3/4 1/√2 1/2 0 இப்படி வரும். இப்போ இது தான் இங்கே ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சிலாம் பாருங்கள். ஒன்று ஒன்றா அதில் அப்ளை பண்ணி பார்க்கணும். இந்த ஏபிக்கு விலங்கு போடுங்க. சைன் ஏ மைனஸ் பி, ஏக்கு வந்து 45 கொடுங்க. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ எடுத்துக்கிறேன். ஏக்கு 45 எடுங்க, பிக்கு 45 டிகிரி எடுங்க. 45 மைனஸ் 45 இங்கே கொடுங்க. ஏ மைனஸ் பியில் கொடுங்க. 45 மைனஸ் 45 என்ன கிடைக்கும், 0 ஆகிடும். அப்போ சைன் 0 டிகிரி இதில் பாருங்கள், அப்படியே சைன் 0க்கு 0 வந்திருக்கு. ஓகே,
அப்போ இது கரெக்டாக இருக்குது. இதே நீங்கள் காசுக்கும் அப்ளை பண்ணி பார்க்கணும். இந்த பக்கம் இருக்கு இல்லையா சம் இன்னொன்று. இப்போ காஸ் 45 + 45 90 டிகிரி. அப்போ காஸ் 90 டிகிரி என்ன வருது? சாரி, ஃபஸ்ட்டு வந்து சைன் வந்து 0 டிகிரி. 0 டிகிரிக்கு என்ன வேல்யூ இருக்குது? 0 டிகிரி இருக்குது. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க சம்மில் பாருங்கள், 1/2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அது ஆன்சராக வராது. இதிலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இது ஆன்சர் வந்து இது தப்பு. அடுத்து இதை பாருங்கள், இது 60, இது 30. 60 30 கூட்டணும், 60 30 கழிக்கணும். ஃபஸ்ட்டு சைன் A - B. இப்போ 60லேருந்து 30 கழித்தோம் அப்படின்னா சைன் 30 டிகிரி கிடைக்கும். 30 டிகிரி என்னென்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு 0வா, 0க்கு ரூட் எடுத்தால் 0, அதான் 0 டிகிரி. அடுத்த வேல்யூ என்ன வரும் அப்படின்னு பாருங்கள், 1/2 ரூட் 1/4 ரூட் எடுத்தால் 1/2. அப்போ சைன் 30 டிகிரிக்கு 1/2 வருது. ஓகேங்களா? அப்போ இது கரெக்டு. இதே நீங்கள் காசுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கணும். அப்போ காசு இதே தான், சைன் 30 வந்துச்சுன்னா காஸ் A + B 60 30 கூட்டணுங்கன்னா காஸ் 90 டிகிரி. காஸ் 90 டிகிரியோட வேல்யூ என்ன வரும்? சைன் 90 டிகிரி 1 வரும், காஸ் 90 டிகிரி 0 வரும். அப்போ அதுவும் ஆன்சராக வராது. அப்போ ரெண்டாவது ஆப்ஷன் பியும் தப்பு. ஆப்ஷன் சி பாருங்கள், சைன் A - B. இந்த ஏபிக்கு மேலே அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும். சைன் ஏவுக்கு 45 கொடுங்க, 45 - 15. 45ல் 15 போச்சுன்னா 0 30 டிகிரி. அப்போ சைன் 30 டிகிரி. சைன் 30 டிகிரி வேல்யூ நம்மளுக்கு 1/2ன்னு தெரியும். அதுதான் எங்கள் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க 1/2ன்னு. அப்போ இது கரெக்டு. அப்போ காஸ் திருப்பி காஸ் பார்க்கணும். காஸ் A + B. ஏ என்ன இருக்குது இதில்? ஆப்ஷன் சியில் 45 15 ரெண்டுத்துக்கு கூட்டுங்க. காஸ் 60 டிகிரி. காஸ் 60 டிகிரி என்ன வரும்? காஸ் 60 டிகிரி 1/2 தான் வரும். ஓகேங்களா? அப்போ கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது ஆன்சர் கரெக்ட் தானே? 1/2 தான் நம்மளுக்கு ஆன்சர். அங்கே கொஸ்டினில் கொடுத்துருக்கோம் 1/2, இதுக்கும் 1/2 கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். இங்கே பாருங்கள், கொஸ்டின்லேயே பாருங்கள், இங்கே 1/2 கொடுத்துருக்காங்க, 1/2 கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் 45 15ன்னு இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். உங்களுக்கு சைன் இதில் என்னது சைன் 30 டிகிரி வரும், இதில் காஸ் 60 டிகிரி வரும். சைன் 30 டிகிரி காஸ் 60 டிகிரியோட வேல்யூ 1/2. அதை நான் கீழே கூட இன்னொரு தடவை கூட போடுறேன். ஃபஸ்ட்டு 0 கால் அரை முக்கால் 1 இது எல்லாத்துக்கும் ரூட் எடுங்க. 0 1/2 1/√2 ரூட் 3/4 ரூட் 3/2 1. இதே தான் நீங்கள் திருப்பி எழுத போகிறீங்க. 1 ரூட் 3/2 1/√2 1/2 0. ஓகேங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது 0 டிகிரி, அடுத்தது இருக்கிறது 30 டிகிரி, அடுத்து 45, அடுத்து 60 டிகிரி, அடுத்து 90 டிகிரி. இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிது? சைன் 30 டிகிரி. சைன் 30 டிகிரி என்ன இருக்குதுன்னு பாருங்கள், இதுதான் சைன் 30 டிகிரி 1/2. அதே தானே கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது காஸ் 60 டிகிரி, ஏன்னா ஏவும் பியும் கூட்டணும். 45 15 கூட்டணும் 60. இப்போ காஸ் 60 டிகிரி பாருங்கள், இது ரெண்டாவது, இது காசு, இது சைனு. காஸ் 60 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அதுக்கு நேராக பாருங்கள், இதோ இருக்குது பாருங்கள், காஸ் 60 டிகிரியும் 1/2 நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். இதோ இருக்குது பாருங்கள். இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இந்த ஃபார்முலா தான் இருக்கும் இதுவும். ஓகேங்களா? அந்த ஃபார்முலா நான் இப்போ சைன் 0 டிகிரி 30 டிகிரி 45 டிகிரி 60 டிகிரி சொன்னோம் இல்லையா, அந்த ஃபார்முலா தான் இருக்கும். அந்த ஃபார்முலா வச்சு தான் இந்த சமம் போடணும். இதை கீழே கூட அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கீழே போட்டிருக்கேன், இதை பார்த்துக்கோங்க எப்படி போட்டிருக்கேன்னு. அந்த ஃபார்முலா நீங்கள் எடுத்து பாருங்கள், அந்த 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கும், டிக்னாமெட்ரியில் நீங்கள் பாருங்கள். அடுத்தது இந்த சம்மு, இது ஈஸியான சம் தான். ராஜன் தன் வீட்டிலிருந்து இருசக்கர வாகனத்தில் மணிக்கு 35 கிலோமீட்டர் வேகத்தில் சென்று தன்னுடைய அலுவலகத்தை 5 நிமிடம் தாமதமாக சென்றடைகிறார். அவர் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றிருந்தால் அலுவலகத்தை 4 நிமிடம் முன்னதாகவே சென்று அடைந்திருப்பார் எனில் அவருடைய அலுவலகத்தை வீட்டிலிருந்து எவ்வளவு தூரம் உள்ளது? அலுவலகம் வீட்டிலிருந்து எவ்வளவு தூரம் உள்ளது? ஓகேங்களா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க கொஸ்டின் அப்படின்னா, ராஜன்றவர் தன்னோட வீட்டிலிருந்து சைக்கிளில் போயிருக்கிறாரு, அலுவலகத்துக்கு போயிருக்காரு, 35 கிலோமீட்டர் வேகத்தில் போயிருக்கிறாரு, 5 நிமிஷம் தாமதமாக போகிறான்னு சொல்லியிருக்காங்க. அதே வந்து 50 கிலோமீட்டர் வேகத்தில் போயிருக்காரு, 4 நிமிஷம் முன்னாவே போயிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவருடைய அலுவலகம்
மற்றும் வீட்டிலிருந்து எவ்வளோ தூரம் கேட்டிருக்காங்க. அவருடைய அலுவலகம் வீட்டிலிருந்து எவ்வளவு தூரத்தில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது என்னென்னா ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். என்னென்னா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். டைம் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா இருக்கு இல்லையா, அது தெரிஞ்சால் போதும். அப்போ ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம், இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது தெரிஞ்சால் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், தூரம் கேட்குறாங்க இல்லையா, இப்போ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ டி ஈக்குவல் டு டி பை எஸ்ஸு. டைம் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது, இதை வச்சு நம்ம அதை கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா, டி பை டி பை எஸ். நம்ம டைம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க என்னென்னா 5 நிமிடம் 4 நிமிடம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம டியோட வேல்யூ நமக்கு கண்டுபிடிக்கலாம். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த டி அங்கே கொண்டு போய்ட்டு இந்த எஸ் இங்கே கொண்டு வாங்க. டி ஈக்குவல் டி பை எஸ்ஸு. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு என்னென்னா எவ்வளோ டிஸ்டன்ஸுன்னு தெரியாது நம்மளுக்கு, டிஸ்டன்ஸை எக்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ எக்ஸ் பை எத்தனை கிலோமீட்டர் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, 35 கிலோமீட்டர். இப்போ மைனஸ் அடுத்தது 35 கிலோமீட்டர் வந்து போக்குள்ளார எவ்வளோ நிமிஷத்துக்கு முன்னாடி போயிடுறாரு, எவ்வளோ நிமிஷம் தாமதமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் தாமதமாகுதுன்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது இன்னொரு வேல்யூ எடுத்துக்கிறோம். எக்ஸ் பை 50 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறாரு. டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு தெரியாதனால அதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துருக்கேன். இப்போ எக்ஸ் பை இந்த ஃபார்முலா படி நம்ம போடுறோம். டி பை டின்றது எக்ஸு, எவ்வளோ ஸ்பீடில் போகிறது, 50 கிலோமீட்டர் ஸ்பீடில். அப்புறம் இந்த பக்கம் பாருங்கள், ஒரு ஒரு பாயிண்ட் ஒன்று எடுத்துக்கிட்டு 5 நிமிடம் முன்னாடி தாமதமாக போகிறாரு, 4 நிமிஷம் முன்னாடி போயிடுறாருன்னு சொல்லியிருக்காங்க. 35 கிலோமீட்டருக்கு 5 நிமிஷம் முன்னாடி தாமதமாக போகிறாரு, 50 கிலோமீட்டரில் 4 நிமிஷம் முன்னாடியே போயிடுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். முதல்ல ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா, டிஃப்ரென்ஸ் பார்க்கல ரெண்டும் ஒரே திசையாக இருந்ததுன்னா, ஒரே அளவாக ரெண்டுமே தாமதம், ரெண்டுமே அது முன்னது அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா கூட்டிக்கணும். இது வெவ்வேறாக இருக்குது, ஒன்று தாமதமாக இருக்குது, ஒன்று முன்னதாக இருக்குது. அதனால் என்ன செய்யணும் அப்படின்னா ரெண்டுத்தையும் கூட்டிக்கிறீங்க. அப்போ 5 நாளையும் கூட்டினா 9. இது 9 நிமிடம். ஓகேங்களா, நம்ம மணியில் சொல்லக்குள்ள எப்படி சொல்லணும் அப்படின்னா 9/60 மணி அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா, அதை தான் நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். இப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 35 கிலோமீட்டருக்கு போனதுக்கும் 50 கிலோமீட்டர் வேகத்துக்கு போனதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்க்குறதுக்கு நடுவில் மைனஸ் போட்டுக்கிறோம். அது எதுக்கு ஈக்குவல்னால் அதனுடைய மணி எவ்வளோ மணி நேரம் இப்போ இருக்குதுனாலே அதுதான் நம்ம அதுக்கு ஈக்குவல் பண்ணணும். அப்போ 9/60 அப்படின்னு போட்டுக்கணும். ஓகேங்களா, இப்போ 9/60 எப்படி வந்தது அப்படின்னா, அந்த தாமதமாக போனது 5 நிமிஷம், முன்னதாக போனது 4 நிமிஷம். அப்போ ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா 9. அதை நம்ம மணியில் சொல்லக்குள்ளார 1 மணினா 60 நிமிடம் இல்லையா, அப்போ 9/60 மணி இப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அப்போ 9/60க்கு அதை ஈக்குவல் பண்ணுறீங்க. இதுலேருந்து நீங்கள் ஆன்சர் கரெக்டாக போட்டலாம். இப்போ எக்ஸோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸ் தான் வந்து டிஸ்டன்ஸு. இப்போ அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கோங்க, இதையும் பண்ணிக்கோங்க. 50 எக்ஸால் பெருக்கணும் 50 எக்ஸு, 35 எக்ஸால் பெருக்கணும் 35 எக்ஸு, நடுவில் ஒரு மைனஸு டிவைட் பை கீழே இருக்கிறது அப்படியே பெருக்கிங்க 35 பெருக்கல் 50. இந்த பக்கம் 9/60 தான். இப்போ 50 எக்ஸ்லேருந்து 35 எக்ஸ் மைனஸ் பண்ணால் 15 எக்ஸு. கீழே இருக்கிறத நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க, இந்த சைட்லையும் அப்படியே வச்சுக்கலாம். இனிமேல் அதை கேன்சல் பண்ணுறது கேன்சல் பண்ணிடலாம், எது டிவைட் ஆகுமோ அதை நம்மளால் கேன்சல் பண்ணிக்கலாம். இது 5ஆல் அடித்தோம் அப்படின்னா 7 5 35, 3 5 15. இந்த பக்கம் 3ஆல் அடித்தோன்னா 3 3 9, 20 3 60. இப்போ மீதி என்ன இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே 50 இருக்குது, இங்கே 7 இருக்குது, இங்கே 20 இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸோட வேல்யூ தேவைனால எக்ஸை மட்டும் இங்கே வச்சுட்டு மற்றெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போங்க. எக்ஸை மட்டும் இங்கே வச்சுட்டோம் அப்படின்னா இங்கே ஒரு மேலே ஒரு 3 இருக்குது, அது கீழே இங்கே வந்துடும். இந்த 20 இங்கே இருக்குது, மேலே என்ன பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3 இருக்குது, இந்த மேலே ஒரு 3 இருக்குது பாருங்கள், இந்த 3 இருக்குது, இந்த 7 அந்த பக்கம் போய்டும், இங்கே போய்டும், இந்த 50 அந்த பக்கம் போய்டும் பெருக்கல்ல. இப்போ 3 பெருக்கல் 7 பெருக்கல் 50 டிவைடட் பை இந்த 3 கீழே வந்துடும் 20 × 3. இதை அப்படியே எதாவது கேன்சல் கேன்சல் பண்ணிக்கலாம். நான் சுருக்கியிருக்கேன் பாருங்கள், 3 7 பெருக்கி 21 அடுத்த ஸ்டெப்பில் போட்டிருக்கேன். 21 பெருக்கல் 50 டிவைடட் பை 3 பெருக்கல் 20. இப்போ இதை சுருக்குங்க, 7 3 21, இது 2 10 20, 5 10 50. இப்போ மீதி என்ன இருக்குது, 7 இருக்குது, 5 இருக்குது, கீழே டிவைடில் 2 இருக்குது. 7 5 பெருக்குன்னா 7 5 35 டிவைடட் பை 2. இப்போ 35 2ஆல் வகுத்தீங்க அப்படின்னா 17 இதோ வகுத்து போட்டுருக்கோம் பாருங்கள், 17 புள்ளி அப்படின்னு வரும். அப்போ 17 2 34, மீதி 1 மீறும், அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம், கலப்பு பின்னத்தில் எழுதியிருக்கோம். 17 1 எதால் வகுத்தோம், 2ஆல் வகுத்தோமோ அது கீழே போடணும். மீதி இங்கே கிடச்சிருக்கு இல்லையா 1, அதை இங்கே மேலே போடணும். அப்போ வந்து டிஸ்டன்ஸ் வந்து மீட்டரில் தான் சொல்லணும், ஏன்னா அவங்க மீட்டரில் தானே கிலோமீட்டரில் தான் போயிருக்காங்க. அதனால் டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படி இருக்கும் அப்படின்னா
17 கிலோமீட்டர். எக்ஸோட வேல்யூ எக்ஸ்ன்றது நம்ம முன்னாடியே சொல்லிட்டேன், இதுதான் டிஸ்டன்ஸு. அப்போ கரெக்ட் ஆன்சர் வந்து 17 கிலோமீட்டர். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். அவர் ராஜன் வந்து ராஜுவின் அலுவலகம் வந்து வீட்டிலிருந்து 17 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. இதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் போதும், டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. அதை வச்சு நீங்கள் எது வேணாலும் போகலாம். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வச்சு கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா எப்படி வேணாலும் கேட்கலாம். ஸ்பீடு கேட்கலாம், டிஸ்டன்ஸ் கேட்கலாம், டைம் கேட்கலாம். இதை நீங்கள் மாற்றி மாற்றி எப்படி வேணாலும் போட்டு இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டும் போதும், ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின், அது ஈஸியான கொஸ்டின். ஒரு செங்கோண முக்கோணத்தில் பக்கங்களின் விகிதம் 1:√3:2 மற்றும் தீட்டா என்பது குறைந்த மதிப்புடைய குறுங்கோணம் எனில் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவின் மதிப்பு. ஓகேங்களா? இப்போ இந்த சம் வந்து எந்த புக்கில் இருக்குதுன்னு தெரியல. ஏன்னா இந்த போன சம் வந்து இந்த சம்மு புக்கில் இருக்கும், ஏதாவது புக்கில் இருக்கும். ஆனால் அந்த சம்மு மாடல் தான் இருக்குது. ஓகேங்களா? இந்த சம்மு மாடல் இருக்குது, இந்த சம் கிடையாது. எந்த ஸ்டாண்டர்ட் புக்கில் நான் சொல்லிடுறேன். 7th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 22 இருக்கும். எடுத்துக்காட்டு 1.5, எடுத்துக்காட்டு 1.25 25 அதில் இருக்கும். இதே சம்மில் இந்த மாடலில் 1 கிலோமீட்டர் மட்டும் கொடுத்துட்டு எவ்வளவு தூரத்தில் உள்ளது அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. அதில் 2 கிலோமீட்டர்லாம் கொடுக்கல. ஏன்னா இது 2 அளவு கொடுத்துருக்காங்க இல்லையா? 2 கிலோமீட்டர் வேகம், 50 கிலோமீட்டர் வேகம் 2ஆக கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 1ஆக கொடுத்துருக்காங்க. ஆனால் இதே சம்மில் இந்த மாடல் தான் இருக்குது. ஓகேங்களா? 7th ஸ்டாண்டர்ட் புக்கில். அடுத்து இந்த சம் பாருங்கள். ஒரு செங்கோண முக்கோணத்தின் பக்கங்களின் விகிதம் 1:√3:2 மற்றும் தீட்டா என்பது குறைந்த மதிப்புடைய குறுங்கோணம் எனில் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவின் மதிப்பு. இந்த சம் வந்து எந்த புக்கில் இருக்குது அப்படின்னா, ஒரு ரிசல்ட் ஒன்று இருக்கும், அதை வச்சு தான் இந்த சம்மை போடணும். அது என்னென்னா 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 246 இருக்கும். என்ன ரிசல்ட்னால் இதான் ரிசல்ட்டு. நான் கீழே அந்த ரிசல்ட்டு கொடுத்துருக்கேன். இதை கொடுத்துருக்காங்க இல்லையா, 1:√3:2 கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் இந்த ரிசல்ட்டாக இருக்குது. அது என்ன ரிசல்ட்னு கீழே நம்ம பார்க்கலாம். இதான் ரிசல்ட்டு. என்னென்னா, ஒரு செங்கோண முக்கோணத்தின் கோணங்கள் 30 டிகிரி 60 டிகிரி 30 டிகிரி ஈஸ்ட்டு கீழே ரேஷியோ இருக்குது பக்கத்தில் 60 டிகிரி ஈஸ்ட்டு 90 டிகிரி என்ற விகிதத்தில் இருந்தால் அதன் பக்கங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 1:√3:2 என்ற விகிதத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே சம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு டிகிரி இங்கே வந்துடுச்சு. அந்த ரேஷியோ தான் சம்மில் கொடுத்துருக்காங்க. 1:√3:2 கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ இதுக்கான டிகிரி தான் இப்போ கொடுத்துருக்கிறது அங்கே. இதுக்கு அந்த டிகிரியை நம்ம ஈக்குவலாக எடுத்துக்கலாம். ஒன்றுக்கு நேரம் என்ன இருக்குது, 30 டிகிரி 60 டிகிரி 90 டிகிரி இருக்குது. அப்போ 1க்கு 30 டிகிரி, √3க்கு 60 டிகிரி, 2க்கு 90 டிகிரி. இப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். என்ற விகிதத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். இப்போ சம் என்னது, காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. ஓகேங்களா? இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். தீட்டா என்பது குறைந்த மதிப்புடைய குறுங்கோணம். இப்போ இருக்கிற டிகிரி எவ்வளோ இருக்குது, 30 60 90 இருக்குது. இப்போ 90 டிகிரின்றது செங்கோணம். அப்போ அது எடுத்துக்க முடியாது. இதில் கொடுத்துருக்கிறது குறுங்கோணத்தை சொல்லியிருக்காங்க. குறுங்கோணத்துலேயும் மற்ற 30 60ன்றது குறுங்கோணம் தான். வேறு இன்னொன்று என்ன இதில் சேர்த்துருக்காங்க கொஸ்டினில், குறைந்த மதிப்புடைய குறுங்கோணம். இது ரெண்டுத்தில் எது குறைந்த மதிப்புடையது, 30 டிகிரி. அப்போ 30 டிகிரி தான் இந்த கொஸ்டினுக்கு எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ 30 டிகிரி தான் நான் எடுத்துக்கிறேன். இந்த தீட்டாவுக்கு பதிலாக 30 டிகிரி நாங்கள் அப்ளை பண்ணுறேங்க. காஸ் ஸ்கொயர் 30 டிகிரி ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் 30 டிகிரி. காஸ் 30 டிகிரி சீக்கன் 30 டிகிரி என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அந்த ஸ்கொயர் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஓகேங்களா? நான் எங்கள் பக்கத்தில் எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள். நான் இப்போ போன சம் போட்டோம் இல்லையா, நம்ம டெக்னாமெட்ரியில் இந்த ஃபார்முலா போட்டோம் இல்லையா, அதே தான் கீழே எழுதியிருக்கேன். சைன் என்ன கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். காசு இதோ போட்டிருக்கேன். காஸ் 30. இப்போ சைன் 30 டிகிரி வந்து 1/2 காஸ் 30 டிகிரி. இதில் வந்து காசும் சீக்கனும் தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. சீக்கன்றது ஒன்றும் கிடையாது, காசோட தலைகீழ் தான். இதுவும் ஃபார்முலா தான். இப்போ சீக்கன் தீட்டா ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 1/காஸ் தீட்டா. இதுதான் ஃபார்முலா. அப்போ இதில் காஸ் தீட்டா நம்மளுக்கு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிக்கோமோ அதை தலைகீழாக மாற்றிக்கணும் கொடுத்துருக்குற வேல்யூ. அவ்வளோதான். இப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா, காஸ் தீட்டாவுக்கு வேல்யூ காஸ் 30 டிகிரி மேலே இருக்குது.
இது இருக்கு இல்லையா, காஸ் 30 டிகிரி பதிலாக அது இங்கே இருக்குது √3/2 அது இங்கே போட்டுட்டு அதை ஸ்கொயர் பண்ணிட்டேன். ப்ளஸ் சீக்கன் 30 டிகிரி. இப்போ காசோட தலைகிழி காஸ் 30 டிகிரி என்னது √3/2. இதனுடைய தலைகிழி 30 டிகிரின்றது இது, அதனுடைய தலைகிழி இப்போ √3/2 இருக்குது. இதனுடைய தலைகிழி எப்படி இருக்கும், இது அப்படியே தலைகிழி எழுதணும். 2 மேலவும் √3 கீழேயும் போட போகிறோம். அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். திருப்பி இப்போ ஸ்கொயர் பண்ணுங்கள். √3 ஸ்கொயர் பண்ணால் இந்த ஸ்கொயர் இந்த ரூட்டு கேன்சல் ஆகிடும், 3 அப்படியே வந்துடும். அப்போ கீழே ஒரு 2 இருக்குது, 2 ஸ்கொயர் பண்ணால் 4 அது இங்கே வந்துடுச்சு. இப்போ இந்த 2 ஸ்கொயர் பண்ணால் 4, இந்த √3 ஸ்கொயர் பண்ணால் இந்த ரூட்டும் இந்த 2 கேன்சல் ஆகிடும், இந்த 3 இருக்கும். இப்போ அப்படியே சின்ன சின்ன நம்பராக தான் இருக்குது, அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 பேருக்குங்க, 4 4 இருக்குங்க, கீழே இந்த 4 3 பெருக்கி போட்டிருக்கேன். 3 3 9, 4 16 டிவைட் பை 4 3 12. 16 9 கூட்டினீங்கன்னா 25, 25/12. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25/12. இந்த கீழே நான் போட்டிருக்கேன் பாருங்கள். சீக்கன் தீட்டா ஈக்குவல் டு 1/cos தீட்டா. அப்போ ஈக்குவல் டு காஸ் தீட்டாவோட வேல்யூ நான் 30 இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். அது கீழே எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள். காஸ் 30 டிகிரியோட வேல்யூ √3/2. இது அப்படியே தலைகீழே போட்டோம் அப்படின்னா பின்னத்தில் இருக்கனால தலைகீழே மாற்றிக்கிறோம். இப்போ 2/√3 இதுதான் இங்கே வேல்யூவில் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம் சீக்கன் 30 டிகிரியில். அப்போ கரெக்ட் ஆன்சர் 25/12. ஆப்ஷன் ஏலே இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். எல்லாமே ஃபார்முலா தெரிஞ்சால் நீங்கள் ஈஸியாக இந்த சம் போட்டுடலாம். இது 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 246 இருக்குது. அடுத்த கொஸ்டின். இணைகரத்தின் அடிப்பக்கமானது அதன் உயரத்தை போல் 4 மடங்கு, அதன் பரப்பளவு 400 சதுர சென்டிமீட்டர் ஆக இருப்பின் அடிப்பக்கம் மற்றும் உயரம் காண்க. இந்த சம் வந்து எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சம் இல்லை, இந்த சம்மு மாடல் இருக்குது. ஓகேங்களா, 7th ஸ்டாண்டர்ட் புக்கில் டேர்ம் 3ல் பேஜ் நம்பர் 39 இருக்கும். எக்ஸாம்பிள் 2.5 இந்த மாடல் தான் இருக்குது. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே 4 மடங்குக்கு பதிலாக அங்கே 3 மடங்கு கொடுத்துருக்காங்க. இந்த பரப்பளவுக்கு பதிலாக வேறு பரப்பளவு கொடுத்துருக்காங்க, நம்பர் மட்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க. அந்த சம் நீங்கள் பாருங்கள் அந்த பேஜ் நம்பரில். இப்போ இது எப்படி போடலான்னு பார்க்கலாம். இணைகரத்தின் அடிப்பக்கம் நான் இந்த படமே போட்டிருக்கேன். இது இருக்குது, இதான் இணைகரம். இணைகரத்தின் அடிப்பக்கம் அதன் உயரன்றது இது ஹச். இந்த உயரத்தை போல் 4 மடங்கு கொடுத்துருக்காங்க. அப்போ 4 வச்சு நம்ம போட்டுக்கலாம். அப்போ உயரம் ஹச், அடிப்பக்கம்ன்றது பி ஈக்குவல் டு 4h. இப்போ நேராக ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இணையத்தின் பரப்பளவு ஈக்குவல் டு பி இன்ட்டு ஹச். இணையத்தின் பரப்பளவு கொடுத்துட்டாங்க சம்மில் 400 ஈக்குவல் டு பின்றது இந்த 4h இன்ட்டு ஹச்ன்றது அப்படி தான் ஹச் வச்சுக்குவோம். இப்போ என்ன தான் அதில் கேட்டிருக்காங்க, அடிப்பக்கம் மற்றும் உயரம் வேல்யூ கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ஹச்சை ஸ்கொயர் பண்ணுங்கள், ஹச் ஸ்கொயர். அப்போ இந்த 4h வந்துடும் ஈக்குவல் டு 400. இந்த 4 இந்த பக்கம் கொண்டு போயிருங்க, டிவைடில் 400/4 100. இப்போ ஹச்சோட வேல்யூ என்னென்னா இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் வந்துச்சுன்னா ரூட் ஆகிடும். அப்போ √100 ரூட் எடுத்தால் 10. அப்போ ஹச் உயரம் வந்து 10 சென்டிமீட்டர். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், அடிப்பக்கம் கண்டுபிடிக்கணும். திருப்பி அதே ஃபார்முலா யூஸ் பண்ணுறீங்க. பி இன்ட்டு ஹச் ஈக்குவல் டு 400. பி இன்ட்டு ஹச்சோட வேல்யூ இந்த 10 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இந்த 10 அந்த பக்கம் போச்சுன்னா டிவைடட் பை 10. 400 10ஆல் வகுத்தோம் அப்படின்னா 40 சென்டிமீட்டர். இது வந்து அடிப்பக்கம். அப்போ கரெக்ட் ஆன்சர் ஹச் என்ன இருக்குது 10 சென்டிமீட்டர், அடிப்பக்கம் வந்து 40 சென்டிமீட்டர். அங்கே ஃபஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, அடிப்பக்கம் உயரம் கேட்டிருக்காங்க. அப்போ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, இது ஈஸியான சம். இதுவும் ஃபார்முலா வச்சு தான் போடணும். அடுத்த சம் பாருங்கள். 3 மாணவர்கள் A(3,2), B(4,5) மற்றும் C(-1,5) என்ற புள்ளிகளில் நின்றால் அவர்களின் புவி ஈர்ப்பு மையமானது, அவர்களுடைய மையம் கேட்டிருக்காங்க. ரெண்டுத்துக்கும் நடு சென்டர் பாயிண்ட் என்னென்னு கேட்டிருக்காங்க. நடுக்கோட்டு மையம் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி இது போடணும். இந்த சம் வந்து 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 229ல் இந்த சம் இல்லை, அந்த சம் போடுறதுக்கான இந்த ஃபார்முலா இருக்கும். நான் ஃபார்முலா இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். இந்த ஃபார்முலா இருக்கும். x1 + x2 + x3 டிவைட் பை 3, y1 + y2 + y3 டிவைட் பை 3. ஓகேங்களா, இது இது ஏ என்ற மாணவன், பி என்ற மாணவன், சி என்ற மாணவன். இவங்கெல்லாம் ஒரு பாயிண்டில் நிற்கிறாங்க. இப்படி 3 பேர் இப்படி நிற்கிறாங்கன்னு பாருங்கள். இங்கே ஒருத்தவங்க இங்கே ஒருத்தவங்க 3 பேர் நிற்கிறாங்க. அவங்களுக்கு சென்டர் பாயிண்ட் எதுன்னு கேட்குறாங்க. அதான் புவி ஈர்ப்பு மையம். ஓகேங்களா, இதுதான் கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஃபார்முலா. இப்போ கொடுத்துருக்கிறதுல 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்களே, இது ஒன்று x1 y1, இன்னொன்று x2 y2, இது x3 y3. நீங்கள் அப்படியே இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண வேண்டியதான். x1ன்றது 3, x2ன்றது 4, y3ன்றது x3ன்றது -1/3ன்னு வரும். அப்போ இன்னொன்று எப்படி வரும் அப்படின்னா y1 இந்த ஃபார்முலா இப்போ போட போகிறோம். y1ன்றது 2,
y2ன்றது 5, y3ன்றது இங்கே இருக்கிறது 5. இப்போ அப்படியே கூட்டுங்க, டிவைடட் பை 3. 3 கீழே வகுக்கணும், ஏன்னா இது 3 பேர் இருக்காங்க இல்லையா, அதனால் அந்த ஃபார்முலா அப்படி தான். இந்த ஃபார்முலாவே கீழே 3 இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த 3யும் 4யும் கூட்டினா 7, 7ல் 1 போச்சுன்னா 6, ஏன்னா இங்கே ஒரு மைனஸ் இருக்குது 1, 6/3. இப்போ இங்கே பாருங்கள், 5 5 10, 10 2 12, 12/3. இப்போ இதை அடிங்க, 2 3 6, 6 3 அடிச்சா 2, 12 3 அடிச்சா 4, அப்போ 2,4 இதான் வந்து ஆன்சர். இதோ போட்டிருக்க பாருங்க, 2,4. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். எதுவும் ஃபார்முலா வச்சு தான் போடணும். அடுத்த சம் பாருங்கள், மதிப்பு காண்க. இதுவும் டிக்னாமெட்ரிலேருந்து கேட்டிருக்காங்க. sin 49 டிகிரி, அப்போ 2 × sin 49 டிகிரி டிவைடட் பை cos 41 டிகிரி த ஹோல் கியூப் மேலே கொடுத்துருக்காங்க. 2க்கு சேர்த்து தான் மேலே பவரில் 3. அடுத்தது ப்ளஸ் சீக்கன் 63 டிகிரி டிவைடட் பை கொசிக்கன் 27 டிகிரி ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இந்த சம்மு வந்து டைரெக்டாக புக்கில் இருக்குது. எந்த புக்கு அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 248 இருக்கும். எப்படி கொடுத்துருக்காங்க கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தனியாக மதிப்பு காண்கன்னு கொடுத்துருக்காங்க, இது தனியாக மதிப்பு காண்கன்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்துக்கு வர ஆன்சரை நம்ம இதில் இந்த 2 கூட கொடுக்கல. அந்த சம்மில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதை மட்டும் கொடுத்து இதுக்கு மதிப்பு காண்க, இதை மட்டும் கொடுத்து இதுக்கு மதிப்பு காண்கன்னு கொடுத்துருக்காங்க. அந்த 2 ஆன்சரையும் எடுத்து போட்டு இது அப்போ 2ஆல் இங்கே 2 கியூப் பண்ணணும். இந்த ஆன்சரை எடுத்து போட்டு கூட்டி வர விட தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சராக வரும். சரி, இது எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஓகேங்களா, இதுக்கும் ஃபார்முலா தான். sin 49 டிகிரி டிவைடட் பை cos 41 டிகிரி த ஹோல் கியூப் ப்ளஸ் secant 63 டிகிரி டிவைடட் பை cosecant 27 டிகிரி த ஹோல் ஸ்கொயர். இது எப்படி போடுறது அப்படின்னா, என்ன ஃபார்முலா அப்படின்னா sin 90 மைனஸ் தீட்டா காஸ் தீட்டான்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. 90 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா, இதுதான் ஃபார்முலா. அதே மாதிரி காஸ் 90 டிகிரி மைனஸ் தீட்டா சைன் தீட்டான்னு இருக்குது. அதே மாதிரி இதுக்கும் இருக்குது சீக்கன் கொசிக்கன். கொசிக்கன் 90 மைனஸ் தீட்டா சீக்கன் தீட்டா. அதே மாதிரி சீக்கன் 90 மைனஸ் தீட்டா கொசிக்கன் தீட்டான்னு இப்படி மாறி மாறி வரும். இப்போ அதுபடி நம்ம போட போகிறோம். 90லேருந்து இதை மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கிறோமா அப்படி போட போகிறோம். இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, இதை சைன் 90 மைனஸ் 41 எழுதலாம். ஏன்னா கீழே 41 இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். இப்போ இது கூட்டினாலே 90 வந்துடும். அது நம்ம 90லேருந்து இந்த 41 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ 49 டிகிரி வந்துடும் இல்லையா. அப்போ சைன் 49 டிகிரி எப்படி எழுதலாம், சைன் 90 மைனஸ் 41 டிகிரி. அதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் சீக்கன் 90 மைனஸ் 27 டிகிரி. 90லேருந்து 27 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த 63 இந்த ஸ்டெப்பு உங்களுக்கு வந்துடும் இல்லையா. இப்போ இது மாதிரி தான் எழுதணும். கீழே இருக்கிறத நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ சைன் 90 மைனஸ், இப்போ இது எப்படி எடுத்துக்கோம், சைன் 90 மைனஸ் தீட்டா என்ன வேல்யூ, காஸ் தீட்டா. இப்போ இங்கே தீட்டாவுக்கு வேலை என்ன இருக்குது, 41 டிகிரி. அவங்க தீட்டாவுக்கு வேலை 41 போட போகிறோம், அதான் காஸ் 41 டிகிரி. அதே மாதிரி இந்த பக்கம் சீக்கன் 90 மைனஸ் 27 டிகிரி கொசிக்கன் 27 டிகிரி கீழே டிவைடட் பை இதில் காஸ் 41 டிகிரி, இதில் கொசிக்கன் 27 டிகிரி. இப்போ இதையும் நம்ம அடிச்சிடலாம், ஒரே வேல்யூ தான். இது அடிச்சிடலாம். இங்கே அப்போ என்ன இருக்கும், 1 இருக்கும், இங்கே 1 இருக்கும். அடுத்த ஸ்டெப் பாருங்கள், இங்கே 1 இது கியூப் பண்ணுறீங்க, இது உள்ளே இங்கே இப்படி இருக்குது. எப்படி இருக்குன்னா 1 இந்த ஹோல் கியூப்னு இருக்குது. ஃபஸ்ட்டு இதை கியூப் பண்ணுங்கள், 2/3. இதை கியூப் பண்ணுங்கள், 1/3. ரெண்டுமே வந்து பெருக்கில் இருக்குது. 2 கியூப் பண்ணால் 2 4 4 2 8 பெருக்கல் 1 கியூப் பண்ணால் 1, அப்போ 8 1 8. அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். திருப்பி இந்த 1 ஸ்கொயர் பண்ணுங்கள், இந்த 1 ஸ்கொயர் பண்ணுங்கள், 1 தான். அப்போ 8 1 கூட்டினா 9. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 9. ஈஸியானது தான். அந்த ஃபார்முலா தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் போடலாம் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், லாஸ்ட்டு கொஸ்டின் இது பார்ட் 1ல். எக்ஸ் அச்சுடன் 225 டிகிரி கோணத்தை ஏற்படுத்துவதும் 3,-5 என்ற புள்ளி வழி செல்வதுமான கோட்டின் வெட்டுத்துண்டுகளின் கூடுதல் காண்க. இதுவும் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் போடணும். இது சம் மாடல் தான் இருக்குது. வெட்டுத்துண்டுகளின் வடிவம் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இருக்குது. அது மாதிரி சாய்வு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இருக்கும். அது எல்லாமே 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 233 இருக்கும். பாருங்கள், இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் அச்சு கொடுத்துருக்காங்க, 25 டிகிரி கோணம் கொடுத்துருக்காங்க.
அடுத்து எந்த புள்ளி வழி செல்லும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3, -5 அந்த புள்ளி வழியாக செல்லும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து வெட்டுத்துண்டுகளின் கூடுதல் கண்டுபிடிச்சா போதும். இப்போ வெட்டுத்துண்டுகளின் வடிவம் வந்து நம்மளுக்கு தெரியும், ஃபார்முலா தான் அது. அது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அந்த சம்மு இதுதான் படம். இதில் பாருங்கள், இந்த படம் போட்டு ஒரு கிராஃப் போட்டிருக்கேன். இது 0 டிகிரி, இது 90 டிகிரி, இது 180, இது 270 டிகிரி. இப்போது எக்ஸ் அச்சுன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் அச்சு எது? இதுதான் எக்ஸ் அச்சு. அதில் ப்ளஸ் வேல்யூ இதுலேருந்து எத்தனை டிகிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 225 டிகிரி. அப்போ 225 டிகிரினா எங்கே வரும்? இந்த பக்கம் வரும். இது 90, இங்கேருந்து இப்படி வந்தோன்னா 90, அப்புறம் இங்கே 180 வரும். 180க்கு அப்புறம் இங்கே வர்றது 270. அப்போ 270க்கும் 180க்கும் நடுவில் தான் வந்து 225 இருக்கும். அப்போ கோடு இங்கே தான் வரும், அந்த 225 டிகிரி. ஓகேங்களா? அதுதான் இங்கே குறிச்சிருக்கேன். அடுத்து என்ன செய்யணும்னா, இது சாய்வாக இருக்குது. அப்போ இந்த சாய்வுக்கான வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னென்னா இதுதான், சாய்வு m = tan θ. அடுத்து இதில் டிகிரி என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா 180லேருந்து இது என்ன டிகிரி இருக்கோ அதுதான் எடுத்துக்கணும். இங்கே 45 டிகிரி. ஓகேங்களா? 270லேருந்து 225 போச்சு அப்படின்னா இதில் பாதி தான் இது. அப்போ 40 டிகிரி இங்கே வரும். 45 டிகிரி, 45 டிகிரி. அப்போ m = tan θ. m = tan, இந்த தீட்டாவோட வேல்யூ வந்து இங்கே கொடுத்துருக்கிறது தான் அது. இதுலேருந்து இது வரைக்கும் தான் 225 டிகிரி. நம்ம கண்டுபிடிக்கிற சாய்வு எதுக்கு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இந்த வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்கணும். எது? இந்த வேல்யூ மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த சாய்வுக்கு மட்டும்தான் நம்ம இந்த தீட்டாவோட வேல்யூ இங்கே கண்டுபிடிக்கிறோம். இது 45 டிகிரி இருக்கும். ஓகேங்களா? எதுலேருந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா 270லேருந்து 225 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 45 டிகிரி கிடைக்கும். இப்போ இங்கே தீட்டாவோட வேல்யூ இங்கே போடுங்க. m = tan 45 டிகிரி. tan 45 டிகிரியோட வேல்யூ 1. அது ஃபார்முலாவில் இருக்கும். இந்த சைன், காஸ், tan அதெல்லாம் 0 டிகிரி, 35 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 100 டிகிரி அப்படின்னு 90 டிகிரின்னு போடுறோம் இல்லையா? அதில் tan 45 டிகிரியோட வேல்யூ m = 1ன்னு இருக்கும். நீங்கள் அந்த 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் பாருங்கள். இப்போ எம்மோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இதை வச்சுக்கிட்டு தான் வந்து நேர்கோட்டின் சமன்பாடு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை வெட்டுத்துண்டு வடிவமாக மாற்றணும். இதில் ஃபார்முலா இருக்குது. இது ஃபார்முலா தெரிஞ்சால் தான் போடலாம். ஓகேங்களா? இதுதான் ஃபார்முலா, நேர்கோட்டின் சமன்பாடு. y - y1 = m × x - x1. y அப்படியே வச்சுக்கலாம். நம்ம கொடுத்துருக்கிறது இதுதான் வேல்யூ. எக்ஸ் அச்சில் இந்த புள்ளி வழி செல்லுதுன்னு சொல்லியிருக்காங்க. 3, -5. இப்போ எக்ஸ் இது 3ன்றது x1, 5ன்றது -5ன்றது y1 எடுத்துக்கிட்டு இந்த ஃபார்முலாவை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். y1ன்றது 5, -5 இங்கே அப்ளை பண்ணுங்கள். இது ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ -5 எம்மோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், முன்னாடி கண்டுபிடிச்சிருக்கோம் 1. x - x1ஓட வேல்யூ இங்கே 3, அதை இங்கே அப்ளை பண்ணுங்கள். இப்போ இது 1 இதால் பிறக்குன்னா அதே தான் வரும், x - 3 இருக்கும். அப்போ y அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. இந்த நம்பரை இந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. இந்த நம்பரை இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. இப்போ x - y = 5, 3 இந்த பக்கம் வந்து 5 + 3, 5 3 கூட்டினா 8. அப்போ x - y = 8. அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளுக்கு நேர்கோட்டின் வடிவம், அதாவது வெட்டு துண்டு வடிவம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நேர்கோட்டு சமன்பாடு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல 1 வரணும், இந்த இடத்துல 1 வரணும். 1 நம்ம என்ன செய்யணும்? இந்த 8 இந்த பக்கம் இல்லை 2 பக்கம் 8ஆல் வகுத்துருங்க. இது 8ஆல் வகுங்க, இது 8ஆல் வகுங்க. என்ன கிடைக்கும் பாருங்கள். இது 8ஆல் வகுங்க, இது 8ஆல் வகுங்க, இது 8ஆல் வகுங்க. இது 8 வகுத்தா 1, இதை வகுத்தால தான் அப்படியே இது x - y 8ஆல் வகுத்தா அப்படியே தான் வரும். அப்போ திருப்பி தனித்தனியாக நான் பிரித்து எழுதுகிறேன். x/8 - y/8 = 1. இது நேர்கோட்டு சமன்பாடின் வடிவம். அடுத்து வெட்டுத்துண்டு வடிவம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா ரெண்டுமே நடுவில் வந்து ப்ளஸ் வரணும். ஆனால் இதில் மைனஸில் வந்திருக்கு. நம்ம என்ன செய்யலாம்? x/8 இதை என்ன பண்ணணும்னா இந்த மைனஸ் ப்ளஸ் ஆக்கிறதுக்கு இங்கே ப்ளஸ் போட்டுட்டு இது அப்படியே ப்ராக்கெட்டில் போட்ட மாதிரி இப்படி போட்டுக்கலாம். -8 இப்படி போட்டு = 1 இப்படி போடலாம். ஓகேங்களா? அடுத்தது அவங்க கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். வெட்டுத்துண்டுகளின் கூடுதல் கேட்டிருக்காங்க. இது வெட்டுத்துண்டுன்றது நம்ம இதோ இருக்கு இல்லையா, இதுதான் வெட்டுத்துண்டு. இதனுடைய கூடுதல் தான் கேட்குறாங்க. ஆனால் இங்கே ப்ளஸில் எழுதக்கூடாது, இங்கே -8ன்னு வந்துடுதா. இது ஒரு -8, இது ஒரு 8, ரெண்டுத்தையும் கூட்டுறோம். கூட்டினீங்கன்னா என்ன கிடைக்கும்? இது 8, இது -8, வெவ்வேறு குறியாக இருக்குது. அப்போ 0 தான் ஆன்சராக வரும். அப்போ ஆன்சர் வந்து 0 டிகிரி. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 0 டிகிரி தான். ஓகேங்களா?
10th கொஸ்டின் ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் சி. இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 233ல் இந்த மாடலில் சம்ம இருக்குது பாருங்கள். இந்த மாடலில் இந்த ஃபார்முலா வெட்டு துண்டுகளின் வடிவம் எல்லாம் அந்த அந்த பக்கத்தில் தான் கொடுத்துருக்காங்க. சம் வந்து இந்த புக்கில் இல்லை. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இல்லை ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க. ஆன்சர்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்ட் 2 10 கொஸ்டின் பார்க்கலாம்.